ஒரு சமூக பின்புலனை மட்டும் வைத்து 1996 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்று அனைத்து கட்சியினருக்கும் அதிர்ச்சி வைத்தியம் அளித்தார். சட்டமன்ற உறுப்பினரானதும் சாட்டையை சுழற்றத் தொடங்கினார் டாக்டர். இவர் கிராமங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்கிற போது அங்கு படித்துவிட்டு வேலையின்றி இருக்கும் இளைஞர்களை கண்டு ஏன் இடஒதுக்கீடுகள் இருந்தும் இத்தனை பட்டதாரி இளைஞர்கள் பணியின்றி இருக்கிறார்கள் என்பதை ஆராய குழு அமைக்க 1996 சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து அது குறித்து வெள்ளை அறிக்கையையும் போராடி பெற்றார். அந்த அறிக்கையில் பட்டியல் இனத்தில் நிரப்பப்படாமல் இருக்கும் 3 லட்சம் பின்னடைவு காலி பணியிடங்களை அறிந்து அதிர்ந்து போனார். அதை விரைந்து நிரப்பிட சுமார் 15 ஆண்டு காலம் தொடர்ந்து போராடி வரலாற்றில் முதல் முறையாக சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவர், 2 கல்லூரி துணைவேந்தர் பதவி, டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்இபி தலைவர் பதவிகளை பெற்றுத் தந்ததோடு பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் பணியிடங்கள், அரசு பணியாளர்களை நியமிப்பதில் இருந்த குளறுபடிகளையும் சரி செய்தார். அது மட்டுமல்ல, அனைத்து மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களில் பட்டியல் இனத்தவருக்கு 18% இருந்த இடஒதுக்கீட்டை 50% உயர்த்தி பெற்று தந்தார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலும் கூட பட்டியலின மாணவர்கள் மட்டுமின்றி கிறிஸ்துவத்திற்கு மாறிய பட்டியலின மாணவர்களும் இலவசமாக படிப்பதும் உதவித்தொகை பெறுவதும் இவருடைய போராட்டங்களின் பலனால் கிடைத்ததுதான். இவரின் இடஒதுக்கீட்டு போராட்டங்களால் பட்டியலின மாணவர்கள் மட்டுமின்றி பிசி, எம்பிசி மக்களும் பயனடைந்தனர். ஆனால் இதையெல்லாம் செய்திருக்க வேண்டிய சமூக நீதி காவலர்களோ இவர் கேட்ட வெள்ளை அறிக்கையை வெள்ளரிக்காய் என்று சட்டமன்றத்தில் கேலி பேசியதோடு பட்டியலினத்திற்கான 18% இடஒதுக்கீட்டில் வெறும் 6% நிரப்பப்பட்டிருக்கும் உண்மையை உலகறிய செய்துவிட்டாரே. ஒட்டுமொத்த பட்டியலினமும் ஒருவர் பின்னால் அணிவகுத்து விடுவார்களே, நாம் சூடி வரும் பட்டியலின பாதுகாவலர்கள் என்ற பட்டம் பறிபோய் விடுமே என்ற பயத்திலும் பட்டியலினம் உரிமைகளுக்காக ஒற்றுமை அடைவதை சிதைப்பதற்காகவும் 3% உள் ஒதுக்கீட்டை சட்டத்திற்கு முரணாக கொண்டு வந்தனர். அதை எதிர்த்து சட்டமன்றத்தில் குரல் எழுப்பியதோடு தற்போது வரை அது குறித்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டமும் நடத்தி வருகிறது புதிய தமிழகம் கட்சி. 1997 வரை போக்குவரத்து கழகங்கள் மாவட்டங்களுக்கு தலைவர்களின் பெயர்களை வைக்கும் வழக்கம் இருந்தது. ஆனால் அதிலும் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர்களின் பெயர் விடுபட்டு இருந்தது. இவரின் தொடர் போராட்டங்களால் அரசே வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் என பெயர் வைத்தும் கூட அதை சகித்துக் கொள்ள முடியாத சாதி வெறியர்களின் எதிர்ப்பை காரணம் காட்டி அரசு பின்வாங்கியது. ஆனால் சமரசம் இல்லாமல் போராடிய இவரின் போர் குணத்தால் மொத்த தலைவர்களின் பெயரையும் எடுத்தே ஆக வேண்டிய நிலைக்கு அரசு சென்று விட்டது. 1997 ஆண்டு ஜூன் 30 மேலவளவு முருகேசன் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலையை கண்டித்து இவர் நடத்திய ருத்ர தாண்டவத்தை தமிழ்நாடு ஒருபோதும் மறந்துவிட முடியாது.